நவம்பர் 15. முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் இந்த இடத்தில் சொல்லுகிற பாதையும் கால்களும் சொல்லர்த்தமானது அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள். கர்த்தருடைய ஆடுகள் பூமிக்குரிய குறைபாடுகளை, அந்த முடமான தன்மையை படிப்படியாக களைந்து போட்டு நேர்மையான வழியிலே நடப்போமாக. செம்மையான நெறியிலே நேராக இடது வலது சாயாமல் செல்வோமாக. கர்த்தராகிய இயேசுவின் அடிச்சுவட்டிலே செல்வோமாக. நம்முடைய பலவீனங்கள் மனதுக்குரியதாய் இருந்தாலும் சரீர பிரகாரமாய் இருந்தாலும் அவைகளை சரி செய்து கொண்டு சாத்தான் கொடுக்கிற எந்த சோதனையையும் ஜெயிக்கத்தக்கதாக உறுதியோடு நிலைநிற்க முயல்வோமாக. நம்முடைய பலவீனத்திற்கு தகுந்த மாதிரி அதை மேலும் பலவீனமாக்கி விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சோதனையில் எங்களை கைவிட்டு விடாதையும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதோடு நின்று விடாமல் சோதனைக்குரிய காரியங்களை தவிர்க்கவும் முயற்சிக்க வேண்டும். எப்படி நாம் இதை தவிர்க்கலாம்? உறுதியான தீர்மானத்தோடு நம்முடைய சித்தப்படி அல்ல, தேவ சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வோமேயானால் தேவ வாக்குத்தத்தத்தின்படி சோதனைகளில் இருந்து தேவன் நம்மை காக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை, நம்முடைய பொருத்தனைகளை விசுவாசத்தோடு நிறைவேற்றும் பொழுது தெய்வ சித்தத்தோடு தேவ பலத்தால் வெற்றி மேல் வெற்றி அடைவோம். ரீப்ரிண்ட் 4348. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான பார்வைக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஒரு சுவாரஸ்யமான மூலம் இரவேன் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு பக்தி நூல். இதுல இருந்து எபிரேயர் 12:13 வசனத்தை மட்டும் நம்ம எடுத்து ஆழமா பார்க்க போறோம். அது என்ன சொல்லுதுன்னா, உங்கள் பாதங்களுக்கு செம்மையான பாதைகளை உண்டு பண்ணுங்கள், அப்பொழுது நொண்டியா இருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும். ஆமா, இந்த மூலத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே அதுதான். இந்த வரி கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரடியா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற உருவகார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். கரெக்ட். முதல் பார்வையில இது ஏதோ கால் சரியில்லாதவங்களுக்கு சொல்ற அறிவுரை மாதிரி தெரியும். ஆனா இந்த புத்தகம் அந்த நேரடி அர்த்தத்தை உடனே ஒதுக்கி வச்சிடுது. அப்படியா? ஆமா, இது நம்மளோட கால்களை பத்தியோ இல்ல நாம நடக்கிற ரோட்டை பத்தியோ பேசவே இல்ல. இது முழுக்க முழுக்க நம்மளோட மன போராட்டங்களை பத்தியது. ஓஹோ, சரி. அப்போ இந்த உருவகத்தை கொஞ்சம் உடைச்சு பேசுவோமே. இங்க நொண்டித்தனம் இல்லனா குறைபாடுன்னு சொல்றது எதை? நம்ம கால்ல இருக்கிற பிரச்சனையா? அதுதான் இந்த முக்கியமான விஷயம். இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நொண்டித்தனம்ங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற உலக ரீதியான பலவீனங்கள். உலக ரீதியான பலவீனங்களா? ஆமா, அது நம்ம உடல் பலவீனமா இருக்கலாம், இல்லனா மன பலவீனமா இருக்கலாம். உதாரணத்துக்கு சிலருக்கு கோபம் ஒரு பெரிய பலவீனமா இருக்கும், சிலருக்கு சோம்பேறித்தனம். சரி. இந்த பலவீனங்கள் தான் நாம ஆன்மீக பாதையில தடுமாற்றம் இல்லாம முன்னேறதுக்கு தடையா இருக்குன்னு சொல்லுது. ஓ, அப்போ இது பாவத்தை பத்தி பேசல, நம்ம இயல்பான மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்களை பத்தி பேசுது. அதுவே ஒரு பெரிய ஆறுதல் இல்லையா? நிச்சயமா. அப்படின்னா செம்மையான பாதைகளை உண்டு பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? நாம நம்ம பலவீனங்களே இல்லாம ஆக்கிடணுமா? அது சாத்தியமா? நல்ல கேள்வி. இல்ல, இந்த மூலம் குறைகளே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழச் சொல்லல. அது நடைமுறைக்கு சாத்தியமோ இல்ல. மாறா நம்ம பலவீனங்கள் என்னன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறைய மாத்திக்கணும்னு சொல்லுது. ஓகே, புரியுது. செம்மையான பாதைகளை உருவாக்குறதுனா நம்ம பலவீனங்களை தேவையில்லாம தூண்டிவிட்டு நம்மளை இன்னும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போகாத ஒரு வாழ்க்கை வழிய நாமளே தேர்ந்தெடுக்கிறது தான். இது கேட்க ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு இனிப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னா அவங்க இனிப்பு கடையே இல்லாத தெருவுல போற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் சோதனையில எங்களை விழவிடாதீங்கன்னு நாம பிரார்த்தனை பண்றோம் தானே? ஆமா. ஆனா இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, பிரார்த்தனை மட்டும் போதாது, அந்த சோதனைகள் வர்றதுக்கான எல்லா வழிகளையும் நாமளா பார்த்து அழைக்கணும்னு சொல்லுது. இதுல நம்மளோட பங்கு ரொம்ப முக்கியம். அப்போ இது வெறும் இறை நம்பிக்கையை மட்டும் சார்ந்து இல்லாம நம்மளோட சுய கட்டுப்பாடு, நம்மளோட செயல்பாடுகளையும் சார்ந்து இருக்கு. இது எப்படி செய்யறது? இதுக்கு இந்த மூலம் ஏதாவது வழி சொல்லுதா? கண்டிப்பா. இது செயலை பற்றியதுதான் அழுத்தமா சொல்லுது. நம்மளோட மன உறுதியையும் தீர்மானங்களையும் இதுக்கு பயன்படுத்தணும்.
மன உறுதியா? ஆமா, அதாவது நான் இந்த சரியான பாதையை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு இறைவன் கிட்ட நாம மனப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்கணும்னு சொல்லுது. இந்த மூலம் இதுக்கு ஒரு படி மேல போய் இத நேர்த்தி கடன்கள் அப்படின்னு ஒரு கனமான வார்த்தையால சொல்லுது. நேர்த்தி கடன்களா? அது ஆச்சரியமா இருக்கே. நாம வழக்கமா நேர்த்தி கடன்னா கோயிலுக்கு போய் செய்யற பெரிய விஷயங்களை நினைப்போம். ஆனா இங்க நம்மளோட சின்ன சின்ன தினசரி தீர்மானங்களையே அந்த அளவுக்கு புனிதமா பார்க்க சொல்லுது. ஆமா, இந்த அறிவுரைய யார் பின்பற்றினாலும் அவங்க தங்களுக்கு தாங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கறாங்க. அந்த வாக்குறுதியில அவங்க உண்மையா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு இது சொல்லுது. பொது வருஷத்துக்கு நாம எடுக்கிற சபதம் மாதிரி இல்லாம. அதேதான். ஆனா இத ஒரு புனிதமான வாக்குறுதியா பார்க்கும்போது அதோட மதிப்பு, அதோட கனம் அதிகமாகுது. ஆக இந்த ஆழமான பார்வையை சுருக்கமா சொன்னா, ஒரு வசனம் பார்க்கறதுக்கு உடல் ரீதியான குணமடைதலை பத்தி பேசுற மாதிரி இருந்தாலும் அது உண்மையில ஒரு உளவியல் சுய மேலாண்மைக்கான ஒரு வழிகாட்டி. அருமையா சொன்னீங்க. நாம நடக்கிற பாதையை சரி பண்றதை விட நம்மளோட தனிப்பட்ட தடுமாற்றங்களோட எப்படி சரியா நடக்கிறதுன்னு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம். இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு நேரடி அழைப்பு. மிகச் சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த மூலம் நம்மளோட தனிப்பட்ட தீர்மானங்களை நேர்த்தி கடன்கள் அப்படிங்கிற ஒரு புனிதமான வார்த்தையோட இணைக்குது. இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக நீங்க ஒரு சாதாரண தீர்மானம் எடுக்கிறதுக்கும் அதையே ஒரு புனிதமான நேர்த்தி கடன் இல்லைனா வாக்குறுதின்னு சொல்றதுக்கும் மனதளவுல என்ன வித்தியாசம் இருக்கும்? நல்ல கேள்வி. அந்த ஒரு வார்த்தை மாற்றம் உங்க மனசுல அந்த உறுதிமொழியோட கனத்தை மாத்துமா?